ரொம்ப கோவம் வருமோ? சொல்லுங்க ஸ்ட்ரேஞ்சர், நீங்க மௌன ராகங்கள் பேசுதே, உனது சுவாசங்கள் சேருதே, நிலவின் சாரல். இது இல்லை சார், வேற காட்டுங்க. இப்படி இருப்பா? இல்லை சார், இல்லை சார். இது எதுவுமே இல்லை சார். சார் ஒரு நிமிஷம், முன்னாடி உள்ளது காமிங்க சார். இன்னும் முன்னாடி டீட்டெயிலாக காமிங்க. தெளிவாக தெரியுற மாதிரி வைக்கிறீங்களா? ஓகே, இப்போ பாருங்க சார். இந்த மாதிரி தான் சார் இருப்பான் சார். அவனை மாதிரி தான் இருக்கு. மாமா இருக்கார்ல, அந்த மாதிரி ஹைட் இருப்பான். கண்ணு முடி இந்த மாதிரி தான் கொஞ்சம் இப்படி இருக்கும். மாமாக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். பார்க்கட்டும். கண்ணு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் சின்னது. மூஞ்சி வந்து கொஞ்சம் இப்படி சார், இப்படி நீளமாக இருக்கும். ஓகேம்மா, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே இல்லை? அந்த மாதிரி தான். வாங்க போலாம். இங்க பாருமா, நீ சொன்ன கரெக்ஷன்லாம் பண்ணி அந்த படத்தை காட்டுவாரு. பட் நீ அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா? ஓகே சார், நான் சொல்கிறேன் சார். சூர்யா சார், நாங்கள் வரோம். தேங்க்யூ சார். யோ, ஓகே வாங்க சார். போலாம். போங்கய்யா. வரேன் சார். சார் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். வரேன் மேடம். சரிங்க சார். வா உட்கார். இடியட் அறிவு இருக்கடா உனக்கு? உன்னை யாரு அவளோட செல்போன் எடுக்க சொன்னது? நான் தான் அவளுக்கு அதுலயே ட்ராப் வச்சிருக்கேன்ல. உனக்கு என்ன வந்துச்சு? சாரி மேடம், திடீர்னு அவ ஃபோன் கீழே கடந்ததும் எனக்கு சந்தோஷமாயிருச்சு. அதுல ஏன் சம்பந்தப்பட்ட எதுவும் இருக்கக்கூடாதுன்னு அதை பார்த்து டெலீட் பண்ணிடலான்னு தான் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே எனக்கு புரியல. ஏதாவது ஒரு பிளான் போட்டா அதை சொதப்பி விடுறதே உன் வேலையா போச்சு. அந்த புனிதாவை தான் உன்னால கொலை பண்ண முடியல. இப்ப இந்த கேஸ்ல எப்படியாவது அவளை கோத்து விடணும் தான் நான் பிளான் பண்ணி அந்த சிம்மா அவ செல்லுல போட்டேன். இப்ப அதையும் சொதப்பிட்டு வந்து நிக்கிற. சாரி மேடம். இப்ப நான் என்னதான் பண்றது? போலீஸ் அழகா அவ வீட்டுக்கு வந்து கையும் களுமா பிடிச்சு தூக்கிட்டு போயிருப்பாங்க. உன்னால எல்லாமே கெட்டு போச்சு. அட்லீஸ்ட் நீ சும்மாவாவது இருந்திருக்கலாம்ல. நீங்க இந்த பிளான் பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு தெரியாதுல்ல மேடம். இடியட். இனிமே நான் சொல்லாம எதையுமே நீ செய்யக்கூடாது, பாத்துக்க. எதுவுமே செய்ய மாட்டேன் மேடம், ஐ ப்ராமிஸ். மீறி ஏதாவது செஞ்ச உனக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும். ஜாக்கிரதை. வச்சிரு. நந்தினி, என்னாச்சு? சொல்லுங்க அத்தா சார். எல்லாரும் உள்ள பயந்து போயிருக்காங்களா? புனிதா தைரியமா தான் இருக்கா. அப்பாவும் அம்மாச்சியும் தான் பயந்து போயிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டு கொடுத்துருவேனா என்ன? அவங்க கிட்ட சொல்லி அவங்க பயத்தை நீ தான் போக்கணும், புரியுதா? நான் பேசி சமாதானப்படுத்திட்டேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குல்ல? உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
என்ன நந்தினி நீ சும்மா சும்மா எப்ப பாரு தேங்க்ஸ் இதுக்கு போய் என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவ? வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல அத்தான் நீ சார். சும்மா இரு. நீங்க மட்டும் போலீஸ் கிட்ட சரியா பேசலன்னா புனிதாவ ராத்திரி பகல்னு கூட பார்க்காம கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த நேரத்துல அவ எவ்வளவு பயந்து போயிருப்பா தெரியுமா? விடு, அதெல்லாம் நாம தாண்டி வந்தாச்சு நந்தினி. இனிமே என்ன பண்றதுன்னு யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஏன் அத்தான் சார், புனிதாவ துரத்தின இடத்துல போன் மிஸ் ஆச்சு. அது எப்படி அந்த போனு தேங்காய்காரனோட வீட்டு பக்கத்துல கிடைச்சது? அதை பத்தி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி சொல்லணும்னா இதுவும் ஒரு வகையில நமக்கு நல்லதுதான் நந்தினி. என்ன சொல்றீங்க? எஸ், அது ஹரிதாவை கொலை பண்ணி சுரேகாவை கடத்தி வச்சிருந்தது யாருன்னு தெரிஞ்சுக்க தானே நாம ட்ரை பண்ணோம். ம், அதுக்காக நாம என்ன பண்ணோம், சென்னையில பொறி வச்சோம். ஆனா அந்த கொலைகாரன் இந்த ஊர்ல நமக்கு பக்கத்துல நடமாடிக்கிட்டு இருக்கான் நந்தினி. என்ன அத்தான் சார் சொல்றீங்க? ம், அது எப்படி? எல்லாமே ஒரு அப்சர்வேஷன் தான். ஆனா இந்த ஆங்கிள் யோசிச்சு பாரு. இப்போ திடீர்னு எதுக்கு அந்த பரமேஸ்வரி இந்த ஊருக்கு வரணும்? அவ ஏதாச்சும் காரணம் இல்லாம இந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருப்பாளா என்ன? கோவில் திருவிழாவுக்கு. அதெல்லாம் ஒரு காரணம் தான். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஏன் கணக்கு சரியா இருந்தா அந்த கொலைகாரன் இருக்கானே ஹரிதாவை கொலை பண்ணவன், அவன் நிச்சயமா பரமேஸ்வரி பாதுகாப்புல தான் இருப்பான். பரமேஸ்வரி கூட தான் அவன் வந்திருப்பான்னு நீங்க எப்படி சொல்றீங்க? டெஃபினெட்லி நந்தினி, அவன் இங்க வந்ததுலயே நிச்சயமா ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அத்தான் சார்? நம்ம புனிதாவோட போன் அவங்களுக்கு வேணுமா? அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து நம்ம புனிதாவையும் அவங்க தீர்த்து கட்டணும். அதுதான் அவங்க நோக்கமே. புனிதாவை எதுக்கு அப்படி பண்ணணும்? ஏய், என்ன நந்தினி யோசிச்சு பாரு. அவ ஒருத்தி தானே அந்த அக்யூஸ்ட நேர்ல பார்த்தவ. ஆ? அவனுக்கு எதிரா இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆதாரம் மட்டும்தான். ஒன்னு அந்த செல்போன், இன்னொன்னு நம்ம புனிதா. ரெண்டையுமே அழிக்கிறதுக்காக தான் நந்தினி, ரெண்டையுமே அழிக்கிறதுக்காக தான் அவன் வந்திருக்கான். நான் அதை உறுதியா சொல்லுவேன். எனக்குவே ரொம்ப பயமா இருக்கு. வரட்டும் வரட்டும், வந்தா தானே அவன் நம்ம கிட்ட மாட்டுவான். அவன் புனிதாவை கொன்னுட்டு அவளோட போனை எடுத்துட்டு போக ட்ரை பண்ணிருக்கான். ஆனா புனிதா இப்போ எஸ்கேப் ஆயிட்டா. சோ அவன் அவளோட போனை மட்டும்தான் எடுத்துட்டு போயிருக்கான். என்ன? எனக்கு புரியுதா சார்? எவ்ரி பீஸ் ஃபாலிங் இன் பேஸ். ஐம் ஷூர் நந்தினி, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமும் தெளிவாகுது. ஆனா நான் உறுதியா சொல்லுவேன், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு மாசத்துல நான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன்ல. ஆமா. எஸ். ஆனா அது உங்களால முடியுமா? என்ன முடியுமா? ஒரு மாசம் கூட எனக்கு தேவையில்லை நந்தினி. நான் விரிக்கிற வலையில அதுக்கு முன்னாடியே அவன் கண்டிப்பா தானா வந்து விழுந்துருவான். புடிச்சிடலாமா அத்தான் சார்? நான் புடிச்சு காட்டுறேன் நந்தினி. இந்த கோவில் திருவிழா முடியறதுக்குள்ள எப்படியாச்சும் நான் அவனை புடிச்சு காட்டுனா இல்லையான்னு நீயே பாரு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி, வெளியே கொஞ்சம் காத்து பயங்கரமா இருக்கு. வாங்க உள்ள வந்து படுங்க. வாங்க. யா, போலாம் வா.